ஹரே கிருஷ்ணா. இயற்கையின் சட்டங்கள், கடவுளும் கர்ம விதிகளும், கிருஷ்ணர் அனைத்தையும் கட்டுப்படுத்தும் உன்னத உரிமையாளர். நான் கடவுளை காண விரும்புகிறேன் என்று யாரேனும் கூறினால் நாம் கேட்க வேண்டிய கேள்வி, கடவுளை காண உனக்கு என்ன தகுதி உள்ளது? ஒவ்வொருவராலும் காணப்படும் அளவிற்கு கடவுள் மலிவானவர் அல்ல. இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் எவ்விதமான அபத்தத்தையோ மலிவான விஷயத்தையோ கொடுப்பதில்லை. நீங்கள் கடவுளை நேருக்கு நேர் சந்திக்க விரும்பினால் விதிகளையும் கட்டுப்பாடுகளையும் கடைபிடிக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா ஜபம் செய்து உங்களை தூய்மைப்படுத்த வேண்டும். பின்னர் படிப்படியாக தூய்மையூற்று காலம் வரும்போது கடவுளை காண்பீர்கள். தற்போதைய களங்கமுற்ற நிலையில் கடவுளை காணும் தகுதி உங்களுக்கு இல்லாவிடனும் நீங்கள் கோவிலுக்கு வரும்போது அவரை அவரது விக்கிரக ரூபத்தில் காண்பதற்கு அவர் உங்களுக்கு அனுமதி வழங்குகிறார். அவரை கடவுள் என்று அறிந்தவரும் சரி அறியாதவரும் சரி அனைவருமே அவரை அந்த ரூபத்தில் காண அனுமதி அளிக்கும் அளவிற்கு அவர் மிகவும் கருணை வாய்ந்தவர். விக்கிரகமானது வெறும் சிலை கிடையாது, கற்பனையும் கிடையாது. விக்கிரகங்களை தயாரிப்பது மற்றும் அவரை எவ்வாறு கற்ப கிரகத்தில் பிரதிஷ்டை செய்வது என்பன போன்ற தகவல்கள் சாஸ்திரங்களிலிருந்தும் பூர்வீக ஆச்சாரியர்களிடமிருந்தும் ஆன்மீக குருவிடமிருந்தும் பெறப்படுகிறது. எனவே கோயிலில் இருக்கும் அங்கீகரிக்கப்பட்ட விக்கிரகம் சாக்ஷாத் கிருஷ்ணரே. உங்களுடைய அன்பையும் சேவையையும் அவரிடம் முழுமையாக பரிமாறிக்கொள்ள முடியும். இருப்பினும் உங்களுடைய தற்போதைய மழுங்கிய பௌதீக புலன்களை கொண்டு கடவுளின் ஆன்மீக ரூபம், நாமங்கள், குணங்கள், லீலைகள் மற்றும் உபகரணங்களை உடனடியாக காண முடியாது. இன்றைய நாகரிக மக்களிடத்தில் கடவுளை புரிந்து கொள்வதற்கான திறன் சிறிதும் இல்லை. கடவுளை புரிந்து கொள்ள அவர்களுக்கு உதவக்கூடிய நபர்களால் அவர்கள் வழிகாட்டப்படவும் இல்லை. எனவே அவர்கள் கடவுளை விட்டு விலகிவிட்டனர். ஆனால் ஈஷோபனிஷத், பகவத்கீதை போன்ற வேத சாஸ்திரங்களை உயர்ந்தவர்களின் வழிகாட்டலின் கீழ் படித்து விதிகளையும் கட்டுப்பாடுகளையும் பின்பற்றினால் காலப்போக்கில் கடவுள் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படுவார். உங்களுடைய சுய முயற்சியால் கடவுளை காணவோ புரிந்து கொள்ளவோ முடியாது. கடவுளை அறிவதற்கான வழிமுறையிடம் நீங்கள் சரணடைந்தாக வேண்டும். பின்னர் அவர் தன்னை வெளிப்படுத்துவார். அவரே அனைவரையும் கட்டுப்படுத்தும் உயர் அதிகாரி. நீங்கள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளீர்கள். எனவே கடவுளை நீங்கள் எவ்வாறு கட்டுப்படுத்த முடியும்? கடவுளே, இங்கே வாருங்கள், நான் உங்களை பார்க்க வேண்டும். உங்களுடைய கட்டளைப்படி உங்கள் முன் வந்து காட்சியளிக்கும் அளவிற்கு அவர் மலிவானவர் அல்ல. இல்லை, அது சாத்தியமல்ல. நீங்கள் இதை எப்போதும் அவசியம் நினைவில் கொள்ள வேண்டும். கடவுள் அனைவரையும் கட்டுப்படுத்தும் உயர் அதிகாரி. நான் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளேன். எனவே எனது தொண்டினால் நான் அவரை திருப்தி செய்தால் பின்னர் அவர் தன்னை எனக்கு வெளிப்படுத்துவார். இதுவே கடவுளை அறிவதற்கான வழிமுறையாகும். இவ்வழிமுறையை பின்பற்றுவதன் மூலம் நாம் இறுதியில் இறையன்பினை அடைய முடியும். இதுவே உண்மையான மதம். இந்து, முஸ்லிம் அல்லது கிறிஸ்துவம் என்று எந்த மதத்தை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்பது பொருட்டல்ல. கடவுளின் மீதான அன்பினை உங்களால் வளர்க்க முடிந்தால் உங்களது மதம் பக்குவமானதாகும். கடவுளிடம் எத்தகைய அன்பை நாம் வளர்க்க வேண்டும்? அந்த அன்பில் எவ்வித சுயநல நோக்கமும் இருக்கக்கூடாது. இறைவா, நீங்கள் எனக்கு அருமையான பொருட்கள் பலவற்றை கொடுப்பதால் நான் தங்களிடம் அன்பு செலுத்துகிறேன். தாங்கள் எனது கட்டளையை நிறைவேற்றுபவர். இதுவல்ல அன்பு. நாம் கடவுளிடம் இத்தகைய அன்பை காட்டக்கூடாது. அவ்வன்பானது எவ்வித பரிமாற்றத்தையும் எதிர்பார்த்து இருத்தலாகாது. எம்பெருமானே, நீர் என்னை உமது திருப்பாதங்களால் எட்டி உதைத்தாலும், என்னை கட்டி அணைத்தாலும், என் முன் தோன்றாத என் இதயத்தை நொறுங்க செய்தாலும் அவை ஒரு பொருட்டல்ல. எனது நிபந்தனையற்ற வழிபாட்டிற்குரிய பெருமானே நீரே என்பதால் விருப்பம் போல் எதை வேண்டுமானாலும் செய்யும் பூரண உரிமை உமக்கு உண்டு என்று பகவான் சைதன்ய மகாபிரபு நமக்கு கற்றுக் கொடுத்துள்ளார். அதுவே அன்பு. கடவுள் அவர் விரும்பும் எதையும் செய்யலாம், எனினும் நான் அவரை நேசிப்பேன். எனது அன்பின் பலனாக நான் எதையும் வேண்ட மாட்டேன் என்று நாம் எண்ண வேண்டும். இத்தகைய அன்பையே கிருஷ்ணர் விரும்புகிறார். கோபியர்களின் மீது அவர் மிகுந்த பிரியத்துடன் இருப்பதற்கு இதுவே காரணம். கோபியர்களுடைய அன்பில் எனக்கு இதை கொடு, நான் உன்னை நேசிப்பேன் போன்ற வியாபார பரிமாற்றங்களுக்கு இடமே இல்லை. அவர்களது அன்பு தூய்மையாக, களங்கமற்றதாக, எவ்வித தடையும் இல்லாமல் விளங்குகிறது. இவ்வாறு நீங்கள் அன்பு செலுத்த முயன்றால் உலகில் உள்ள எந்த சக்தியாலும் உங்களை தடுக்க முடியாது. கிருஷ்ணா, நான் உன்னை விரும்புகிறேன் என்ற ஏக்கத்தை மட்டுமே நீங்கள் வளர்க்க வேண்டும். அவ்வளவே.
அந்த அன்பில் முடிவு என்ற கேள்விக்கே இடமில்லை. எல்லா நிலைகளிலும் உங்களது அன்பு அதிகரித்து கொண்டிருக்கும். நீங்கள் அந்நிலையை அடைந்து விட்டால் முழு திருப்தியை உணர்வீர்கள். நீங்கள் கடவுளை நேசிக்க வேண்டும் என்ற கடவுளின் விருப்பம் அவரது நலனுக்காக அல்ல, நமது நன்மைக்காகவே. வேறு வழிகளில் நீங்கள் செயல்பட்டால் ஒருபோதும் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டீர்கள். ஹரே கிருஷ்ணா. இத்தோடு கிருஷ்ணர் அனைத்தையும் கட்டுப்படுத்தும் உன்னத உரிமையாளர் என்றது முடியுது. அடுத்த பதிவில கடவுளும் அவரது சக்திகளும் என்றதை பற்றி வாசிப்போம். ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.